ஸோ கிருஹிணி குணாகா இது வந்து நம்ம ஏற்கனவே தசகுமார சரித்திரத்துலேருந்து அந்த ராஜா கதையை படித்தோம். 10 பிரின்ஸை பற்றின ஒரு கதை. அதில் இது வந்து 6வது அத்தியாயத்திலேருந்து வருது. ஷஷ்ட உச்சுவாசம் 6வது அத்தியாயத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிற கிருஹிணி குணாகான்னு. இது வந்து கோமினி விருத்தாந்தம் ஆக்கியாத்தவான்னு ஆரம்பிக்கிறது. கோமினி விருத்தாந்தத்தை பத்தி இதுல சொல்ல போறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா டாபிக் வந்து கிருஹிணி குணாகா. கிருஹிணினாலே கிருஹிணியாக குணாகா. ஒரு கிருஹிணியினுடைய கிரகம் கிரகம்னு உச்சதே கிருஹிணி ஏவ கிரகம்னு ஒண்ணு இருக்கு. இங்க வீடு வீடு இல்ல. ஒன்லி ஒரு வீட்டுல இருக்கிற அந்த ஸ்திரீயால தான் அது வீடு வீடாதுன்னுட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஐ திங்க் இதுல வரும். நிபந்தஸ்தவகம்னு ஒரு செட் ஆஃப் 40 நிபந்தங்கள் இருக்கு சித்தூர்ல தான். அதுல இந்த டாபிக்ல ஒரு எஸ்ஸே இருக்கு. கிரகம் கிரகம்னு உச்சதே கிருஹிணி ஏவ கிரகம்னு ஒரு இருக்கு. ஸோ அதான் கிருஹிணி அப்படிங்கிறது ஸ்திரீ. அந்த வீட்ல இருக்கிற ஸ்திரீயோ அவளுடைய குணங்கள். சரியா? அது என்னன்னு பார்க்கலாம். ரச்சயிதா வந்து தண்டி. தசகுமார சரித்தம் எழுதின தண்டி தான் இது. சரியா? படிக்கிறேடா. ओके। अस्ति द्रविडेषु काञ्ची नाम नगरी। சோ திரவிடேஷு காஞ்சி நாம நகரி அஸ்தி. அதான் அன்வயம். திரவிட தேசத்துல காஞ்சின்னு பேருள்ள ஒரு நகரி, ஒரு நகரமானது அஸ்தி இருக்கு. சரியா? அப்புறம் तस्याम् अनेककोटिसारः श्रेष्ठीपुत्रः शक्तिकुमारः नाम आसीत्। தஸ்யாம் நகர்யாம்னு அர்த்தம். தஸ்யாம்னா அதில், எதில்னா தஸ்யாம் நகர்யாம் அந்த நகரத்தில் சக்திகுமாரக நாம ஆசீத். சக்திகுமாரன் என்ற பெயருள்ள ஒருவன் இருந்தான். அந்த சக்திகுமாரன் யாரு அப்படின்னா சிரேஷ்டி புத்திரகா. ஆஹ் அநேக கோடி சாரக. சிரேஷ்டி புத்திரகா அப்படின்னா ஒரு வியாபாரியினுடைய புத்திரன். சரியா? அவன் வந்து என்ன அப்படின்னா வணிக தனயகான்னு அர்த்தம். சிரேஷ்டி புத்திரகனா ஆஹ் அநேக கோடி சாரக. அநேக கோடி சாரக அப்படின்னா நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். பகு கோடி சங்கியகா மூலதனவான்னு அர்த்தம். நிறைய காசு வச்சுட்டு இருக்கவனுக்கு அதனுடைய சாரம்னா எசன்ஸ். சரியா? சோ அநேக கோடி சாரக அப்படிங்கிறது நிறைய பைசாவை யாரு வச்சுட்டு இருக்காளோ அவன். சோ அநேகா அப்படின்னா ந ஏகா அநேகா. சரியா? ஆர் ந வித்யதே ஏகா எஸ்யாம் சா அநேகா. அநேகாக கோட்டையாக. கோட்டிங்கிறது ஸ்திரீலிங்கம். சோ அநேகாக கோட்டையாக அநேக கோட்டையாக அநேக கோட்டையாக சாராக எஸ்ய சக அநேக கோட்டி சாரக. அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. யாருக்கு? அந்த சக்தி குமாரனுக்கு. இந்த சக்தி குமாரன் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னா கோட்டி சாரம் அப்படி இருக்கு. கோட்டியாக சாரம், அதான் கோட்டி சாரம். சோ அந்த அந்த கோட்டி சாரம்ங்கிறது ஒரு கோடி இல்ல, அநேக கோட்டி சாரம். எக்கச்சக்க கோட்டிக்கு சொந்தக்காரனா அவன் இருக்கான். சரியா? அப்படி இருக்கின்ற சிரேஷ்டி புத்திரஹா, சிரேஷ்டேகே புத்திரஹா, சிரேஷ்டியினுடைய ஒரு வணிகனுடைய புத்திரனாக சக்திகுமாரஹா, சக்திகுமாரன்னு பெயருள்ள ஒருவன் நாம ஆசீத் இருந்தான். அப்புறம் सः 18 वर्षदेशीयः चिन्ताम् अपेते ஆபேதே. அஹ், आपेते न அஹ், अस्ति உம், अदाराणाम् अननुगुणदाराणां वा உம். सुखं न। ஆஹ் சோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சக சக சக்திகுமாரக அஷ்டாதச வருஷ தேசீய. எப்ப வந்து அஷ்டாதசம் அப்படின்னா 18, அஷ்டாதச வருஷம். அந்த அஷ்டாதச வருஷம்னா 18 வயசு. அதோட இருக்கின்ற அவன் தேசிய சகா என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து தாரா இல்லாமல், அதாவது பத்னி இல்லாமல் அவனுக்கு வந்து லைஃப்ல வந்து சுகம் ஒரு ஒரு சிந்தா மாப்பேதே. அவனுக்கு ஒரு சிந்தையானது வந்துடுதோ. என்ன அப்படின்னா அதாராணாம் அனனுகுணதாராணாம் வா சுகம் நாம நாஸ்தி. சரியா? அதான் இது அப்படிதான் அன்வயம். அதாராணாம், தாராகா அப்படிங்கிறது நித்திய புல்லிங்கம், நித்திய பகுவச்சனம். சரியா? ஒய்ஃப்னு அர்த்தம். தாராணாம் அதாராணாம், ஒய்ஃப் இல்லாதவர்களுக்கு அனனுகுண தாராணாம், அதாவது குணமில்லாத. அனுகுணம் அப்படின்னா சேம் இதுன்னு சொல்றோம், வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் அனுகுணம். அனனுகுணம் அப்படின்னா அந்த வேவ் லென்த் இல்லாம இருக்கின்ற ஒய்ஃப்னாலேயோ சுகம் நாம நாஸ்தி. சோ வந்து ஒய்ஃப் இல்லாமையே இருக்க முடியுமா அப்படின்னா பொண்டாட்டி இல்லைன்னா சுகம் இல்லை.
சரி யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னா நமக்கு சூட்டபலா ஒருத்தர் அமையல, நமக்கும் அவளுக்கும் செட் ஆகல அப்படின்னாலும் சுகம் கிடையாது அப்படிங்கிறத அவன் சொல்லிக்கிறான். அதாவது மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த சரி. மாதிரி, அந்த மாதிரி அவன் வந்து தன்னை சொல்லிக்கிறான். புரியுறதா? சோ இங்க வந்து என்னன்னா அஷ்டாதச வருஷ தேசிய, அவன் வந்து தேசிய அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிஞ்சித் நியூனம்னு அர்த்தம். ஸ்லைட்லி லெஸ்ஸுங்கிற அர்த்தத்துக்கு தான் தேசியர்னு பேரு. சரியா? சோ அஷ்டாதச வருஷாத் அர்ஷ அஷ்டாதச வருஷாணி பூதः அஷ்டாதச வருஷः அஷ்டாதச வருஷாத் கிஞ்சித் நியூனம், அதை தான் வந்து உங்களுக்கு அஷ்டாதச வருஷ தேசியன்னு சொல்றான். சரியா? 18 வயசுக்கு கொஞ்சம் நியூனம். அப்புறம் அதாராணாம் அப்படின்னா அவித்யமானாக தாராக ஏஷாம் தே தேஷாம், யாருக்கு வந்து ஒய்ஃப்ஸ் இல்லையோ அவா. அப்புறம் அனனு அனனு குணதாராணாம், சோ அனுகூலாக குணாக ஏஷாம் தே அது அனுகுணாக, ந அனுகுணாக அனனுகுணாக அனனுகுணாக தாராக ஏஷாம் தே தேஷாம், யாருக்கு வந்து அனுகுணமான ஒய்ஃப்ஸ் இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன சுகம் நாம நாஸ்தி அப்படிங்கிற ஒரு சிந்தையானது அவனுக்கு வந்து விட்டுறது. புரியுறதா? ஒய்ஃப் இருந்தாலும் சரி, உருப்படியான ஒய்ஃப் அமையல அப்படின்னாலும் ரெண்டுமே கஷ்டம். சரியா? ஆபேதே அப்படிங்கிறது உங்களுக்கு ஆங்கிறது உபசர்க்கம், 10 தாத்து. சரியா? 10 கதவு இருக்கணும். அது பேதே பேதாத்தே பேதிரே ஃபார்ம். ஆபேதே ஆபேதாத்தே ஆபேதிரே. சரியா? சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா சக அஷ்டாதச வருஷ தேசியா சிந்தாம் ஆபேதே, அவன் 18 வயசு கொஞ்சம் குறைவா இருக்கிற தருணத்துல அவனுக்கு இந்த மாதிரி சிந்தாம்னா ஒரு கவலை, அது ஆபேதே வந்தடைந்தது. எப்படிப்பட்ட சிந்தா அப்படின்னா அதாராணாம் அனனுகுணதாராணாம் வா சுகம் நாம நாஸ்தி, வைஃப் இல்லாதவாளுக்கும் உகுந்தமான ஒரு வைஃப் அமையலனாலும் அவளுக்கு சுகம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தா இவனுக்கு வந்து கொடுத்து. சரியா? அதுக்கப்புறம் மேல தத்கதம் நு குணவத் விந்தேயம் கலத்திரம் இதி. இது. சோ உடனே அவனுக்கு என்ன, தத் கதம் நு குணவத்து குணவத்து விந்தேயம் கலத்திரம். சரி, ஒய்ஃப் இல்லானாலும் சந்தோஷம் இல்ல, உச்சிதமான ஒய்ஃப் வரலைனாலும் சந்தோஷம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து தத்து கதம். சோ நான் வந்து இப்போ வந்து தஸ்மாத்து கதம் நு, நான் எவ்வாறு குணவத்து விந்தேயம் கலத்திரம், குணவத்து அப்படின்னா குணயுக்தம், குணத்தோடு இருக்கின்ற ஒரு கலத்திரம்னா ஒரு ஸ்பௌஸ, விந்தேயம் எப்படி வந்து நான் அடைவேன், வித்து லாபே. சரியா? விதிலிங்கில இருக்கு விந்தேயம் இல்லையா? ஆமா. கதமகம் விந்தேயம், நான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு 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 வைஃபை வந்து நான் எப்படி அடைவேன். ஓகேவா? இந்த விந்து லாப நிறைய பாரத சங்கரத்துல வருது, அவிந்தத அவிந்தத அப்படின்னு. சோ கதம்னு விந்தேயம், நான் எப்படி அடைவேன் அப்படின்னு தனக்கே தான் சிந்தனை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மேல अथ परप्रत्याहृतेषु दारेषु यादृच्छिकी सम्पत्तिम् अनभिसमीक्ष्य कार्तान्तिको नाम भूत्वा वस्त्रान्तपिनद्धशालिप्रस्थो भुवं बभ्राम. அத பிறகு சஹா புவம் பப்ராம, புவம் அப்படிங்கிறது பூஹு புவவு புவஹ புவம், பூமியை பப்ராம ரொட்டேட் பண்ணான், வாண்டர் பண்ணான், சுத்தி வந்தான். என்ன அப்படின்னா சஹா யாருன்னா கார்த்தாந்திகா பூத்வா, கார்த்தாந்திகா அப்படின்னா எவன் ஒருவன் கிருதாந்தம் வேத்தி இது கார்த்தாந்திகா, யாரு அஸ்ட்ராலஜர் மாதிரி. சரியா? குறி சொல்றவன் அஸ்ட்ராலஜர். சரியா? அவனுடைய ஃபேட்டை பத்தி டிசைட் பண்றவன். சோ கிருதாந்தம் வேத்தி இது கார்த்தாந்திகா. சோ கார்த்தாந்திகோ நாம பூத்வா சஹ சக்திகுமாரः புவம் பப்ராம, பூமியை சுத்தினா. என்ன அப்படின்னா அத பிறகு பர பிரத்யாஹிருதேஷு தாரேஷு யாத்ருச்சிகி சம்பத்திம் அனபிசமீக்ஷ்ய கார்த்தாந்திகோ நாம பூத்வா வஸ்திராந்த பினத்தசாலி பிரஸ்தா புவம் பப்ராம. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா முன்னுத்தரால அழைத்து கொண்டு வரப்படுகின்ற ஒரு ஒய்ஃப் கிட்ட யாத்ரிசிகி சம்பத்தி, அது வந்து ஸ்திரமான ஒரு நற்குணம் அப்படிங்கிறது இருப்பதில்லை. சம்பத்தினா இந்த இடத்துல பிரீத்தி. சோ வந்து யாதிர்ச்சிக்கு அப்படின்னா ஸ்வேச்சாரூபமான ஒரு, அதாவது நான் வந்து ஒத்திய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வேற,
யாரோ ஒருத்தர் எனக்கோசரம் சூஸ் பண்ணி அழைச்சிட்டு வர ஒரு ஸ்திரீ கிட்ட என்கிட்ட எனக்கு வந்து ஒரு ஒரு நேச்சுரலான சுவாபாவிகமான சம்பத்தினா இங்க பிரீத்தி, ஒரு பிரீத்தியானது இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. அனபிசமீக்ஷிய அத வந்து சமீக்ஷிய அப்படின்னா சமயக் ஈக்ஷியன்னு அர்த்தம். அபிசமீக்ஷிய அப்படின்னா நல்லா குட் டிசைடு. அனபிசமீக்ஷிய அப்படின்னா அதிருஷ்டுவா, there is no possibility to get a wife when it is chosen by someone else. அவகிட்ட ஒரு பிரீத்தியோட பிரீத்தி பாவத்தோட இருக்கு அப்படிங்கிறது கஷ்டம். அப்படிங்கிறத உணர்ந்து விட்டு கார்த்தாந்திகோ நாம பூத்வா, அவன் வந்து கிருதாந்தம் வேத்தி இது கார்த்தாந்திகா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா வஸ்திராந்த பினத்த ஷாலி பிரஸ்தக. வஸ்திராந்தம் அப்படின்னா வஸ்திரத்துக்குள்ள, பினத்தம் வைத்து கொள்ளப்பட்ட, ஷாலி அப்படின்னா கிரெயின்ஸ், அதனுடைய பிரஸ்தகன பரிமாணம், அளவு. சரியா? அந்த மாதிரி அளவோட இருந்து கொண்டு அந்த கார்த்தாந்திகா வஸ்திராந்த பினத்த ஷாலி பிரஸ்தக இது ரெண்டுமே இட் குவாலிஃபைஸ் அந்த சக்திகுமாரன். அவன் எப்படி இருக்கான்? கிருதாந்தக அஸ்ட்ராலஜரா இருக்கான். அதே மாதிரி வஸ்திரத்துக்குள்ள மூடப்பட்ட, மூடி மூடி வைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஷாலியினுடைய பிரஸ்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஷாலியினுடைய அளவு அதோட அவன் வந்து இருக்கான், கிளம்புறான். உவம் பப்ராம. சரியா? சோ இப்ப பரப்பிரத்யாகிருதேஷு அப்படின்னு சொல்லும்போது ஆகிருதம், ஆகிருதா இல்லையா, ஹிரு தாத்து, பிரத்யாகிருதா அழைத்து கொண்டு வரப்பட்ட, பரைஹி பிரத்யாகிருதாக தேஷு பரப்பிரத்யாகிருதேஷு மத்தவாளால அழைத்து கொண்டு வரப்பட்ட, அது வந்து இட் குவாலிஃபைஸ் தாரேஷு. சரியா? தாராகாங்கிறது புல்லிங்கம், நித்திய புல்லிங்கம், நித்திய பகுவச்சனம்னு சொன்னேன். சோ தாரேஷு அப்படிங்கிறது சப்தமியில இருக்கு. சோ பர பிரத்யாகிருதேஷு தாரேஷு மற்ற பரைஹி பிரத்யாகிருதாக தாராக தேஷு. சரியா? சோ பரைஹி பிரத்யாகிருதாக பிரத்யாகிருதேஷு தாரேஷு யாதிருச்சிகி சம்பத்திம். சோ சம்பத்திம்க்கு குவாலிஃபை பண்றது யாதிருச்சிகி. சரியா? சம்பத்திங்கிறது ஸ்ரீலிங்கம். சோ வந்து எதிர்ச்சையா ஆகதா, எதிர்ச்சையா ஆகதா, யாதிருச்சகா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எதிர்ச்சையா ஆகதா யாதிருச்சிகி, யாதிருச்சிகி ச சம்பத்திஹி, சம்பத்திஹி ச தாம் யாதிருச்சிகி சம்பத்திம், அதை அனபிசமீக்ஷிய அதுல வந்து ஒரு ஒரு நேச்சுரலா ஒரு ஒரு பிரீத்திங்கிறத அவன் பார்க்க முடியல. he is unable to இன்ஃபர்ன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வர ஒரு ஸ்திரீ கிட்ட எனக்கு சுவாபாவிகமான ஒரு பிரீத்திங்கிறது இருக்குமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே அப்படிங்கறத அனுபவிய அப்படிங்கறத அவன் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கான். பண்ணினுட்டோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா கார்த்தாந்திகோ நாம பூத்வா, கார்த்தாந்திகனாக தன்னை மாத்திக்கொண்டு. சரியா? வஸ்திராந்த பினத்த ஷாலி பிரஸ்தக. சோ வஸ்திரஸ்ய அந்தம், வஸ்திரத்துக்குள்ள வைக்கிறது வஸ்திராந்தம். அதே மாதிரி ஷாலீனாம் பிரஸ்தம், ஷாலீனா உங்களுக்கு கிரெயின்ஸ், அதனுடைய பிரஸ்தம்னா பரிமாண விசேஷகன்னு அர்த்தம், அதனுடைய ஒரு அளவு. சோ வஸ்திராந்தேன பினத்தம், வஸ்திராந்த பினத்தம், வஸ்திராந்த பினத்தம் ஷாலி பிரஸ்தம் ஏன சக மாத்திக்கோங்க உள்ள. சரியா? வஸ்திராந்தரத்துக்குள்ள வைத்து கொள்ளப்பட்ட அந்த ஷாலியினுடைய பரிமாணம் எவனாலோ அவன் அப்படின்னுட்டு இட் கோஸ் as an adjective for அந்த சக்திகுமார். சரியா? சோ சக்திகுமாரः கார்த்தாந்திகः அபவத், தतः பரம் வஸ்திராந்த பினத்த ஷாலி பிரஸ்தः புவம் பப்ராம. சோ பிரம்ம தாத்துனுடைய பப்ராமங்கிறது லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம். சரியா இருக்கா? அடுத்தது ஜி ஜி பினத்தானா முடிஞ்சு வைக்கப்பட்டாவா? ஆமா ஆமா. ஓகே. ரைடுன்னு வருமா அப்போ? ரைடு. லக்ஷ்மணஜ்ஞः அயம் இதி அமுஷ்மை கன்யாः கன்யாவந்தः பிரதர்ஷயாம் பபூவ். அவன் பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட். அவன் வேற எந்த ரோலையும் எடுத்துக்காம he took the role of an astrologer so that என்ன அப்படின்னா லக்ஷணஜ்ஞோயம், லக்ஷணம் ஜானாதி இது லக்ஷணஜ்ஞா. சரியா?
சோ லக்ஷணம் ஜானாதி இது லக்ஷணஜ்ஞः. அயம் லக்ஷணஜ்ஞः இது அமுஷ்மை. சோ இவன் வந்து விஷயம் தெரிஞ்சவன், லக்ஷணம் ஜானாதி அப்படிங்கிறதுனால அமுஷ்மை இவன் கிட்ட, இவனுக்கு கன்யாவந்தா. கன்யாவந்தா அப்படின்னா யாருக்கெல்லாம் பொண்ணு இருக்கோ அந்த பொண்களை வச்சுட்டு இருக்கிறவா கன்யாகா ஏஷாம் வர்த்தந்தே ஆர் ஏஷாம் சந்தி இது கன்யாவந்தா. கன்யாவான் கன்யாவந்தௌ கன்யாவந்தா. சரியா? கன்யாவந்தா அப்படின்னா புத்திரிகளை வச்சுட்டு இருக்கிறவா அவா அந்த அப்பாக்கள் கன்யாகா பிரதர்ஷயாம் பபூவுஹு, தன்னுடைய ஸ்திரீகளை தன்னுடைய புத்திரிகளை பெண்களை அவனுக்கு வந்து காமிச்சுட்டு இருந்தா. சரியா? அவன் வந்து லக்ஷணஜ்ஞா அப்படின்னா ஜாதகம் பாக்குறதை விட கை கை பார்த்து குறி சொல்றவன் போல இருக்கு. ரேக ஜோகசியம் அது பாப்பான் போல இருக்கு. அதனாலதான் கொண்டு வந்து காமிக்கிறான். சோ லக்ஷணஜ்ஞோயம் நல்ல லட்சணத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் இவன் அப்படின்னுட்டோ இது அமுஷ்மை இவனுக்கு கன்யாவந்தக கன்யாகா பிரதர்ஷயாம் பபூவு. ஸோ கன்யாவந்தக தான் இங்க வந்து சப்ஜெக்ட். கன்யாவந்தக பிரதர்ஷயாம் பபூவு. அந்த கன்னியை வச்சுட்டு இருக்கிற அந்த பிதாக்கள் என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய கன்னிகைகளை, இது வித்யா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, ஸ்திரீகளை பிரதர்ஷயாம் பபூவு வந்து இவங்கிட்ட எல்லாரும் தர்சனம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தான். சரியா? பிரங்கிறது உங்களுக்கு வந்து உபசர்க்கம், திருஷு தாத்து அண்ட் உங்களுக்கு வந்து பூவும் இருக்கு. சோ பிரதர்ஷயாம் பபூவ நிச்சில இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஜி ஜி பிரதர்ஷயாம் பபூவங்கிறது டைரக்ட் லிஸ்ட் இல்லையா? நிச்சு எப்படி லிட்டு தான் காண்பித்தார்களா? ஆமா ஆமா. பபூவ பபூவத்துஹு பபூவுஹு கன்யாவந்தः பிரதர்ஷயாம் பபூவு. ஓகே, இல்ல எனக்கு எப்படி நிச்சு வந்ததுன்னு டவுட் வந்துருத்தோங்க. காண்பித்தார்கள் கன்யாவந்தः காமிச்சார்கள்னு போருமே இல்லையா? சரி. நிச்சு அவ தன்னை காமிச்சிக்கல, பெண்களை பெண்களை they presented their daughtersங்கிற மாதிரி. ஓகே ஓகே. அவ பார்த்தான்னா அணிச்சு இவனுக்கு கொண்டு காட்டினதால ஆவா ஆவா. லக்ஷணஜ்ஞோயம் இது அமுஷ்மை. சரியா இருக்கா? கன்யாவந்தः பிரதர்ஷயாம் பபூவு. அதுக்கப்புறம் யாம் காஞ்சித் லக்ஷணவதீம் சவர்ணாம் கன்யாம் திருஷ்ட்வா ச கில ஸ்ம பிரவீதி பக்தே சக்னோஷி கிம் அனேன ஷாலிப்ரஸ்தேன குணவத் அன்னம் அஸ்மான் அப்யவஹாரயிதும் இதி. அப்யவஹாரயிதும் இதி. சரி. யாம் காஞ்சித் லக்ஷணவதீம் சவர்ணாம் கன்யாம் திருஷ்ட்வா ச கில பிரவீதி ஸ்ம. சக அந்த சக்திகுமாரக பிரவீதி ஸ்ம அப்படின்னா கூறினான், அவதத்துன்னு அர்த்தம். சோ என்ன கூறினான், யாரை பார்த்துட்டு கூறினான் அப்படின்னா கன்யாம் திருஷ்டுவா. அந்த கன்யா எப்படி இருக்கா அதுதான் அவளுக்கு தான் இந்த 3 அட்ஜெக்டிவ். யாம் எந்த கன்யா, காஞ்சித்து லக்ஷணவதீம் கன்யா. இங்க காஞ்சித்துங்கிறது தோர்லி. சரியா? தகாரம் வந்து லகாரமா எடுத்து பரசவர்ணம். சோ காஞ்சித்து லக்ஷணவதீம் சவர்ணாம் லக்ஷணத்தோட இருக்கின்ற. சோ லக்ஷணானி அஸ்யாஹா சந்தி இது லக்ஷணவதி இல்லையா? சோ அந்த லக்ஷணவதீம் சவர்ணாம். சவர்ணாம் அப்படின்னா சமானா வர்ணா யஸ்யாஹா சா தாம் சவர்ணாம். அந்த மாதிரி சவர்ணாம் கன்யாம் அவளை. சவர்ணாங்கிறது ஐ திங்க் இட் ஷுட் பி பார்ன் இன் த சேம் ஜாதிங்கிற மாதிரி. சமானக வர்ணகா இல்லையா? வர்ணகாங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஹி மீன்ஸ் த கலர் இயர். சமானக வர்ணக, வர்ணம்னா வர்ணாசிரமம்னு சொல்றோம் இல்லையா? டிஃப்ரெண்ட் காஸ்ட். ஸோ சமானக வர்ணக யஸ்யாஹா சா தாம் சமான வர்ணா. அந்த மாதிரி நல்ல லக்ஷணவதி, நல்ல லக்ஷணத்தோடு இருக்கின்ற காஞ்சித்து யாம் காஞ்சித்து கன்யாம் திருஷ்டுவா பார்த்துவிட்டு சகில பிரவீதி ஸ்ம கூறுகிறான். என்ன அப்படின்னா பத்ரே சக்னோஷி கிம் அனேன ஷாலி பிரஸ்தேன குணவது அன்னம் அஸ்மானு அபியவகாரயிதும் இது. ஸோ பத்ரே அப்படின்னா மங்களமானவளே, ஆஸ்பீஷியஸ் ஒன்னுங்கிறதுக்கு பத்ரம்னு சொல்லுவா. ஸோ பத்ரே என்ன அப்படின்னா
இந்த மாதிரி அனேன ஷாலி பிரஸ்தேன ஷால்யாக பிரஸ்தம் பிரஸ்தம்னா பரிமாணம்னு சொன்னேன். இந்த பிரஸ்த பரிமாணேன பரிமித்தேன இந்த அளவு ஒரு 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 பிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த ஷாலி தானியத்தினால அஸ்மானு என்னை அபியவகாராய குணவத்து அன்னம் அன்னம் குணவத்து அன்னம் சக்னோஷிவா அப்படின்னு கேக்குறான். குணவத்து அப்படின்னா சுந்தரம்ங்கிற அர்த்தமா, சரியா? சுந்தரம்னா நல்லா பக்குவம்னு அர்த்தமா இருக்கும். நல்ல சாப்பாடு, அதாவது சில பேராத்துல சொல்லுவாளோ நன்னா பண்ணு அப்படின்வா. அது எப்படி நன்னா பண்றது கெட்டா பண்றதுன்னு ஏதாவது இருக்கான்னு சாப்பாடுல எல்லாமே அதுதான். நல்ல நல்ல இதுவா பண்ணு, குவாலிட்டியா சமை அப்படின்வா. சோ அந்த மாதிரி குணவது அன்னம், நல்ல ஒரு குவாலிட்டியாக நன்னாக இருக்கின்ற ஒரு அன்னத்தை அஸ்மானு எனக்கு அபியவகாரயிதும் அனேன சக்னோஷி கிம் அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி எனக்கு அபியவகாராய அப்படின்னா போஜனாயன்னு அர்த்தம். சோ போஜனாய தாத்தும்னு அர்த்தம். சாப்பாடுக்கோசரம் கொடுக்கறதுக்கு நீ வந்து சக்னோஷிவா, நீ வந்து ஆயு ஆயு கேப்பபிள், உன்னால முடியுமா அப்படின்னு அவளை பார்த்து அவன் கேக்குறான். சோ வந்து அபி அவ இது ரெண்டுமே அங்க உபசர்க்கம். ஹிரு இருக்கணும். ஹரதி ஹரதக ஹரந்தி அந்த அதனுடைய துமுனந்தம், சரியா? அஹ் அபியவஹரயித்தும் நீ வந்து அபியவஹாரயித்தும் சக்னோஷி கிம், சரியா? ஓகேவா? ஜி அதான். ஏன் அங்க அஸ்மான்னு போட்டிருக்கான்? என்னைன்னு அஸ்மானு போட்டா எங்களுக்குன்னு போறாது. ஒரு ப்ளூரல்ல ஒரு ராயல் வி மாதிரி வச்சுக்கோங்க. எங்களை எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீ வந்து இதுயா மாமனு போடா. ஓகே. சோ அதான். ம். स हसिता अवधूतो गृहात् गृहं प्रवेश्य अब्रमत्. அஸ்மானுக்கு வியாக்கியானத்துல பார்த்தீங்கன்னா மாமன் தான் போட்டிருக்காரு. ஸோ பெருசா ஒன்றும் டசன் ஹாவ் எனி இது எக்ஸ்ட்ரா மீனிங். ஸோ அனேன சக்னோஷி கிம் शालिप्रस्थेन गुणवत् अन्नम् अस्मान् अव्यवहारयितुम् इति सः हसितावधूतः गृहात् गृहं प्रवेश्य अब्रमत्. ஸோ வந்து என்ன அப்படின்னா சக அவன் கிருஹாத் இந்த மாதிரி ஹசிதா அவதூதக ச ஹசிதாவதூதக. ஹசிதகனா கேலிக்கு உட்பட்டவனாகவும், அவதூதக அப்படின்னா ரொம்ப விரக்தக, என்னடா அது எனக்கு யாருமே அமையலையே அப்படின்னு ஒரு விரக்த பாவம். சோ அசிதக ச அசௌ அவதூதக அசிதாவதூதக. அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா சிரிப்புக்கு உட்பட்டவனாகவும், அவதூதக ஒரு மாதிரி பரித்தியக்தனாகவும், கிரகாத்து கிரகம் ஒரு வீடுல இருந்து இந்த வீடுல இருந்து இந்த வீட்டுல பொண்ணு கிடைக்கலையா அடுத்த வீட்டுக்கு போ, அதுல கிடைக்கலையா அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போன்னுட்டு கிரகாத் கிரகம் பிரவேசிய ஒவ்வொரு வீடா போயிட்டு அப்புறமத்து he was just roaming around. பிரமிதும் ஆரேபே, சரியா? பிரவிஷன்னு பிரவேசிய அவர் பிரவிஷன்னு அப்புறமத்து, சரியா? மேல एकदा तु शिबिषु कावेरीतीरपत्तने सः पितृभ्याम् अवसितं महद्धिं वशीर्णभवनसारं அவசித மகான் வரணும். மகாரித்திஹி மஹர்திஹின்னு महद्भिः சரியா? மஹர்திம் महर्दिम् படி. वशीर्णभवनसारं ம் दात्र्या प्रदर्श्यमानां काञ्चन विरलभूषणां कुमारीं ददर्श. एकदा तु शिबिषु कावेरी तीरपत्तने सः पितृभ्याम् अवसित महर्धिम् अवशीर्णभवनसारां दात्र्या प्रदर्श्यमानां काञ्चन विरलभूषणां कुमारीं ददर्श. ஸோ இங்க மெயின் சென்டென்ஸ் ஏகதா சக சக இல்ல சக சக்திகுமாரः ததர்ஷ குமாரீம் ததர்ஷ ஒரு பெண்ணை பார்த்தான். எங்க பார்த்தான்? ஷிபிஷு காவேரி தீரபத்தனே. ஷிபிங்கிற ஒரு இடம், அதுல காவேரி தக்ஷிண தீரஸ்த தேச விசேஷம் ஷிபிங்கிறது, சரியா? ஜி அந்த சகன்னு போட்டிருக்கானே அது ஒருவேளை அந்த கர்த்திருப்பதமா இருக்குமோ? சக எதோடையும் போற மாதிரி இதுல இல்ல. பித்ருபியாம் சக இருக்கே. பித்ருபியம் எங்க? ஓ இங்க. ஓகே ஓகே ஜி, சாரி எஸ். அதான். சோ வந்து சோ இந்த மாதிரி காவேரி தக்ஷிண தீரஸ்த தேச விசேஷத்துக்கு தேச விசேஷ ஒரு பட்டணம் சிபிங்கிறது இப்ப நமக்கு என்னன்னு தெரியல. இது காவேரி தீரம், சரியா? சிபிஷு காவேரி தீரபத்தனே, காவேரியினுடைய காவேரியாக தீரம் காவேரி தீரம். சோ காவேரி தீரே பத்தனம், காவேரி தீர பத்தனம், அதனுடைய கரையில் ஒரு பத்தனம்னா டவுனு. அதில் பித்ருபியாம் சக
பித்ருபியாம் சாரி பித்ருபியாம் சக அவசித மஹர்திம். ஸோ வந்து அப்பா அம்மாவோட அவ இல்லைன்னு அர்த்தம். புரியுறதா? அவசிதா மகதி ரித்திஹி யஸ்யாஹா சா தாம் அவசித மஹர்தி. சரியா? பித்ருபியாம் அவசிதம் அப்படின்னா அவ வந்து ஷி வாஸ் நாட் ஸ்டேயிங் வித் ஹர் பேரண்ட்ஸ். அவ அப்பா அம்மா இறந்து போயிட்டா. சரியா? சோ அந்த மாதிரி அப்பா அம்மா இல்லாமல், ஆனா அவளுக்கு வந்து என்னன்னா நல்ல சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கின்ற அவசிதா மகதி ரித்திஹி யஸ்யாஹா சா. பித்ருபியாம் அவசிதான்னு சொல்லும் பொழுது அப்பா அம்மாவினால் விடப்பட்ட, ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஆஹ், 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 இல்லாமல் விடப்பட்ட ஒரு மகான் மகதி ரித்திகி. ரித்திகினா வெல்த்னு அர்த்தம், சம்ருத்திகின்னு அர்த்தம். சோ மகதி ரித்திகி மகர்திகி. மகான் வந்துட்டு ஆர் ஆர் வந்து இது வரும், குணசந்தி வரும், மகர்திம். அவ வந்து என்ன அப்படின்னா அவசீர்ண பவன சாரம். அவசீர்ணம்னா ரொம்ப ஷேட்டர்டான, ஷீர்ணகா அவசீர்ணகா, ரொம்ப அவசீர்ணகா பவன சாராம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டைலாபிடேட்டட் ஸ்டேஜில் இருக்கின்ற ஒரு பவனசாரம். அவசீர்ணம் ச தத்து பவனம் அவசீர்ண பவனம். அவசீர்ண பவனம் சாரம் யஸ்யாஹா சா. அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அஹ், என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஷேட்டரான பவனத்தினுடைய எக்கச்சக்கம் அது வந்து யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்ட அவளை தாத்ரியா பிரதர்ஷியமானாம். அந்த அவ அப்பா அம்மா இல்லாததுனால அந்த செவிலித்தாய் எவ்வளவு ஊத்தி வளர்க்குறா, ஃபோஸ்டர் மதர் மாதிரி. அந்த மாதிரி தாத்ரியா பிரதர்ஷியமானாம், அவளால் காண்பிக்கப்பட்ட காஞ்சன விரலபூஷணாம் குமாரீம். காஞ்சன குமாரீம், காஞ்சன விரலபூஷணாம். விரலானி பூஷணானி யஸ்யாஹா சா தாம். சரியா? விரலம்னா கொஞ்சம்னு அர்த்தம். கொஞ்சமா நகை போட்டு இருக்கிற ஒரு குமாரியை ததர்ஷ பார்த்தான். சரியா? சோ ஏகதா து शिबिषु कावेरी तीरपत्तने पितृभ्यां सह அவசித மகார்திம் அவசீர்ண பவன சாராம் அந்த குமாரீம் தாத்ரியா பிரதர்ஷ்யமானாம் குமாரீம் காஞ்சன குமாரீம் விரலபூஷணாம் குமாரீம் ததர்ஷ பார்த்தான். சரியா இருக்கா? நாங்க அதுக்கப்புறம் சஹா சஹான்னு போட்டுட்டு அப்புறம் அவசித்தாக்கு என்ன இது ஆஹ், சிக்னிபிகன்ஸ்? பித்ரு அப்பா அம்மாவோட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ந வசிதம் அவசிதம். ஆமா, முதல்ல சஹான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவசித்தம் என்ன இருக்குன்னா? இல்ல, பித்ருபியாம் சஹ அவசித மகார்திம் அவசீர்ண பவசாராம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ திங்க் விடப்பட்ட ஒரே நிமிஷம் இருங்க. So, இங்க வந்து நான் வந்து அவசிதம்ங்கிறது வஸ் அந்த மாதிரி எடுத்துட்டேன். அப்படி இல்ல, அவசிதம் அப்படிங்கிறது நிஷேஷிதான்னு அர்த்தம். சோ பித்ருபியாம் சக அப்பா அம்மாவோட கூட அவசித மஹர்திம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருக்கு வந்து நிஷேஷிதா மகதி ரித்திஹி. சரியா? ரித்திஹினா சம்பத்துன்னு அர்த்தம். சோ நிஷேஷிதா அவசிதா மகதி ரித்திஹி யஸ்யாஹா சா தாம் அப்படின்னு அவளுக்கு போறது. மாதா பித்ருபியாம் சக நஷ்ட சம்பதம்னு அர்த்தம். அப்பா அம்மாவோட கூட சம்பத்தும் நஷ்டமாயிடுது. புரியுறதா? ஓ, சரியா இருக்கா? ஓகே அப்பா ஜி. அம்மாவும் போயிட்டா, சொத்தும் போயிடுது. she not only lost her parents but also the wealth. சரியா இருக்கா அகிலா? இந்த மலையாளத்துல அவசானம் அப்படின்னா லாஸ்ட்னு அர்த்தம். அவசானம்னா கடைசியில எண்டுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி கடைசியில துளி இருக்கு போல் இருக்கு இல்ல, ஆமா, அதனாலதான் ஆமா. விரலபூஷணான்னு மீதி போட்டிருக்கு. மீதி போன ஏதோ கொஞ்சம் இருக்கு. அவசிதம்னா நிஷேஷிதம். ஓகே. நாமளே நிஷேஷிதான்னு ஆதிமத்திய போட்டிருக்கா. அவசானேஷு படிச்சிருக்கோமே. ஆமா ஆமா. சோ வந்து சோ இந்த மாதிரி பித்ருபியாம் ஜனனி ஜனகாபியாம் சக அவசிதா நிஷேஷிதா மகதி ரித்திஹி சம்பத்து யஸ்யாஹா தாம். அப்படிப்பட்ட மாதா பித்ருஹீனாம் நஷ்ட சம்பதம் ச. she not only lost her parents but also the wealth. சரியா? அப்படி இருக்கின்ற மகர் ரித்திம்னு மட்டும் அவளுக்கு போறது, அந்த குமாரிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேவா? அவசிதா மகதி ரித்திஹி யஸ்யாஹா சா தாம் அவசித மகர்திம். அதே மாதிரி அவசீர்ண பவனசாராம் அவசீர்ணம் பவனஸ்ய சாரः யஸ்யாஹ சா தாம் தாத்ரியா பிரதர்ஷ்யமானாம் காஞ்சன விரலானி பூஷணானி யஸ்யாஹ சா தாம் விரலபூஷணாம் குமாரீம் ததர்ஷ பார்த்தான். சரியா? அதுக்கப்புறம் மேல படிங்க.
अस्यां संसक्तचक्षुः च अतर्कयत् अस्याः खलु कन्यकायाः सर्वा एव अवयवा न अतिस्थूला न अधिकृशा न अधिह्रस्वा न अतिदीर्घा न विकटा मृजावन्तश्च. இன்னைக்கு இருக்கிறவ வந்து இந்த பாடத்தை படிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அஸ்யாம் அஸ்யாம் சம்சக்த சக்ஷுஜ அதர்க்கயது. சோ வந்து என்ன அப்படின்னா, அஸ்யாம் அப்படின்னா அவளிடத்தில் சோ அஸ்யாம் அவளிடத்தில் சம்சக்தக சக்ஷுஹு அப்படின்னா செலுத்தப்பட்ட பார்வை. சரியா? சோ அது வந்து சம்சக்த சக்ஷுஹு வந்து இட் குவாலிஃபைஸ் சக்திகுமாரன். சரியா? அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அஸ்யாம் அந்த குமாரியினிடத்தில் சம்சக்த சக்ஷுஹு ச அதர்க்கயத்து வைக்கப்பட்ட பார்வையோட இருந்து கொண்ட அவன், அதர்க்கயத்து அப்படின்னா he was contemplating, ஒரு மாதிரி அவன் வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்குள்ளேயே. என்ன அப்படின்னா, அவளை பார்த்துட்டு அஸ்யாம் கலு கன்யகாயாக சர்வஏவ அவயவாக, இந்த கன்யாக்கு எல்லா அவயவங்களுமே சர்வாக ஏவ அவயவாக, யாரே சர்வே ஏவ அவயவாக எல்லா அவயவங்களும் ந அதிஸ்தூலாக ரொம்ப குண்டாவும் இல்லை, ந அதிகிருஷாக ரொம்ப இளச்சதும் இல்லை, ந அதிரஸ்வாக ரொம்ப நீண்டும் இல்லவோ, ரொம்ப மெலிந்தும் இல்லை, ந அதிதீர்காக ரொம்ப பெருசாவும் இல்லை, ந விகட்டாக ரொம்ப ஹார்டாவும் இல்லை, ந மிருஜாவந்தகங்கிறது என்ன சொல்றது, ரொம்ப ஸ்வச்சமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ வந்து இந்த நாவை வந்து நீங்க ந அதிதீர்காவோட நிறுத்துட்டு ந விகட்டாக ஒருக்கும் நிறுத்திக்கணும். மிருஜாவந்தகாக்கு ந எடுத்துக்க கூடாது. மிருஜாவந்தகனா ஸ்வச்சாக சந்தின்னு அர்த்தம், நல்ல பியூரா கிளீனா இருக்கான்னு அர்த்தம். சரியா? அதான். சோ வந்து அந்த அவயவத்துக்கு போறது அந்த மிருஜாவந்தகங்கிறது. சோ அஸ்யாஹா கலு கன்யகாயாக இந்த ஸ்திரீயினுடைய சர்வே அவயவாக எல்லா அவயவங்களும் ந அதிஸ்தூலாக அவயவாக ந அதிகிருஷாக ந அதிரஸ்வாக ந அதிதீர்காக ந விகட்டாக மிருஜாவந்தக ச ரொம்ப வந்து கிளீனா இருக்கு, ஸ்வச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அவளை பார்த்துட்டு. சரியா? சோ வந்து சம்சக்தே சக்ஷுஷி எஸ்ய சகா, சோ வைக்கப்பட்ட செலுத்தப்பட்ட சக்ஷுஹு சக்ஷுஷி சக்ஷும்ஷி ரெண்டு கண்கள் யாருடையதோ அவன். சோ இட் கோஸ் as an adjective for சக்திகுமாரா. புரியுறதா? சோ அந்த மாதிரி அந்த சக்திகுமாரனானவன் வைக்கப்பட்ட அந்த கண்களோட கன்யகாயாக அவயவாக ந ந அதிஸ்தூலாக நாதிஸ்தூலாக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விருஜாவந்தக ச. அதுக்கப்புறம் அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா வருது. ரக்த தலாங்குலி யவ மத்ய கமல கலசாதி அநேக புண்ணிய ரேகா லாஞ்சிதௌ கரவ் சமகுல்ப சந்தி மாம்ச லாவா ஷிராலௌ சாங்கிரி. இது வந்து பூரா அவளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை ஆரம்பிச்சோம்னா இன்னும் நேரம் ஆகும். நான் இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். நான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் தான் அதை பார்த்துன்னேன். சரியா? செவ்வாய்க்கிழமை மணிக்கு எடுக்கிறேன். நமஸ்காரம். தேங்க்யூ ஜி.